முதலமைச்சருடைய மூன்றாவது தனி செயலாளராக அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ஏற்கனவே 2 முதலமைச்சருடைய தனி செயலாளர்கள் செக்ரட்டரி 1 and 2 நியமிக்கப்பட்டிருந்தாங்கிறத பார்க்கிறோம். திரு செந்தில்நாதன் அவர்களும் அதே போல லக்ஷ்மி பிரியா ஐஏஎஸ் நினைக்கிற 2 தனி செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. தற்போது மூன்றாவது தனி செயலாளராக அண்ணாதுரை ஐஏஎஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். மணிகண்டன், மூன்றாவது தனி செயலாளரும் இன்னொரு கூடுதல் செயலாளரும் கூட நியமிக்கப்பட்டிருக்காங்கிறத பார்க்கிறோம். இவங்க யாரு, இவங்களுடைய பின்னணி என்ன, ஏற்கனவே எந்தெந்த துறைகளில் இருந்திருக்காங்க, விரிவான தகவல்கள் மணிகண்டன். முதலமைச்சராக பதவியேற்கக்கூடியவர்களுக்கு தனி செயலாளர்களும் அதே போல கூடுதல் செயலாளர்களும் நியமிக்கப்படுவார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்றிருக்கக்கூடிய யோசப் விஜய் அவர்களுக்கு 2 தனி செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது மூன்றாவது தனி செயலாளராக சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுடைய மேலாண் இயக்குநராக இருந்த அண்ணாதுரை ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அண்ணாதுரை ஐஏஎஸ் பொறுத்தவரையில ஏற்கனவே தோட்டக்கலைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல இயக்குநராகவும் மேலாண் இயக்குநராகவும் பணிபுரிந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ் வழியில பயின்று மாவட்ட ஆட்சியர், அதாவது ஐஏஎஸ் அளவுக்கு உயர்ந்த ஒரு அதிகாரிகள்ல முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் கூடுதல் செயலாளராக, முதலமைச்சருக்கு கூடுதல் செயலாளராக சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறையில அடிஷனல் செக்ரட்டரியாக இருந்த விஷ்ணு ஐஏஎஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விஷ்ணு ஐஏஎஸ் பொறுத்தவரையில பல்வேறு திட்டங்கள், சிறப்பு திட்ட செயலாக்கங்கள் துறை சார்பில் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இப்படியாக பல்வேறு திட்டங்கள்ல திமுக அரசின் போது துணை முதலமைச்சராகவும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சராகவும் இருந்த உதயநிதி ஸ்டாலின் அமல்படுத்திய திட்டங்கள், அவருக்கு கீழே வரக்கூடிய திட்டங்களுக்கு உறுதுணையாக இருந்து அமல்படுத்திய ஒரு முக்கிய அதிகாரியாகவும் அடிஷனல் செக்ரட்டரி லெவலிலும் இருக்கிறார். இவர்கள் 2 பேருமே முதலமைச்சருடைய அலுவலகத்துல தனி செயலாளர் 3ஆகவும் முறையே கூடுதல் செயலாளராகவும் தற்போது நியமிக்கப்பட்டு தலைமை செயலாளர் மூலமாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ரைட், நன்றி மணிகண்டன். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு. முதலமைச்சருடைய 3வது தனி செயலாளரும் கூடுதல் செயலாளரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அது பற்றிய முக்கிய செய்தியை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.